Good evening, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ வந்து சிறு வயதுலேருந்து எனக்கும் போமிக்ரனேட்ஸ் அதாவது மாதுளம் பழங்கள் அதுக்கும் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. அதை வச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் பின்னாடி பெரிய தோட்டம் இருந்தது எங்கள் தாத்தா காலத்தில். அதில் வந்து நிறைய பழமரங்கள் எல்லாமே இருக்கும். அதில் ஒன்று வந்து மாதுளம் பழம் மரம். அதில் நல்ல இவ்வளோ பெரிய காய்கள் காய்க்கும். அது வந்து இதுமாரி குரங்குகளை அது வந்து எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பி வலை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அது விதை உள்ள போமிக்ரனேட்ஸ். இப்போ வந்து சீட்லெஸ்ஸு அது கிடைக்கிது இல்லையா? ஆனால் எனக்கு அதை சாப்பிட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன் ஆஃப் மை அங்கிள்ஸ் அவர் வந்து புதிய மனைவி கூட்டிகிட்டு வந்து அவங்க செட்டில் ஆகி இருந்தாங்க. நான் வந்து அந்த ஆண்டிக்கிட்ட தெரியாமல் ஸ்கூல் கேர்ளு எனக்கு என்ன பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. இது சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு நான் கேட்டுட்டேன் அவங்கக்கிட்ட. அதுக்கு வந்து அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்ன தான் நாங்கள் அப்பா இல்லாத பிள்ளைங்களாக இருந்தால் கூட நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது ஒரு சம்பவம். அதாவது நம்ம தெரியாமல் எதோ நம்ம பேசுகிறோம். நானும் அப்பா இல்லாத குழந்தை தான். அது ஒன்றாச்சு. அப்புறம் வந்து நான் கல்லூரிக்கு 16-17 இயர்ஸில் நான் வந்துட்டேன் இல்லையா? அங்கே வந்து நான் வந்த கொஞ்ச நாள்லேயே கர்த்தர் ஒரு தரிசனத்தை சபையில் கொடுத்தாராம். அது நான் கேள்விப்பட்டேன். அது இன்னொரு பிரதர் அதை என்கிட்ட சொன்னார். அது என்னென்னா, கர்த்தர் வந்து நிறைய மாதுளம்பழங்கள் பிரித்து ரெட்டாக அப்படி ஒரு கிண்ணம் நிறையா வச்சுட்டு இருக்க மாதிரியும் எல்லோரும் போய் சாப்பிட்றாங்களாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் பிளைண்டாக முன்னால் வரைக்கும் போகிறாங்களாம். ஆனால் பிளைண்டாக அவங்களால அதை எடுத்து சாப்பிட முடியல, திரும்பி வந்துடுறாங்க. இப்படி ஒரு தரிசனத்தை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரேயர்ஸ் லீடர் அவர் என்கிட்ட சொன்னார். ஏன்னா நான் தான் அந்த பிளைண்டு பர்சன்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. அதை வந்து பாஸ்டரும் அதை கன்ஃபார்ம் பண்ணினார். அது 2வது இன்சிடெண்ட்டு. அது போல் இன்றைக்கும் நான் வந்து இப்போ தான் ஒரு மாதுளம் பழத்தை பிரித்து சாப்பிட முயற்சி பண்ணேன். ஆனால் அது பாதிக்கு மேலே அது கெட ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஒரு 3 பழங்கள் வாங்கினேன். அது 2 வந்து ஒரு ஏழை பெண்ணுக்கு, நான் சர்வன்ட் கேர்ள் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏதோ சிக்காக இருக்கா சொல்லி பார்க்க போயிட்டு நான் அவளுக்கு கொடுத்துட்டு பாக்கி ஒன்றை வந்து நான் இங்கே வச்சுட்டு இருந்தேன் பாருங்க. அது பாதிக்கு மேலே அது கெட்டு போயிடுச்சு. அது போல் நம்ம சாப்பிட்டா தான் ஏதோ நம்முடைய மூளை வந்து கருத்துக்களை கோர்த்து அதை நம்மளுக்கும் கற்றுக் கொடுக்கும். இல்லை இந்தமாரி வீடியோவாக நான் பதிவு செய்ய முடியுது அப்படின்னா அது மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை அது மாதிரி சேர்த்துக்கொள்கிறதுனால தான். இது வந்து நிறைய நாள் எனக்கு தெரியல என்ன நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தாலும், அதுக்கப்புறம் நான் புக்ஸில் படித்தது என்ன தான் நம்ம குக்டு ஃபுட்ஸு ரெகுலராக சாப்பிட்டாலும் இதுமாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதா டாக்டர் அதை சொல்லியிருந்தார். ஃப்ரிட்ஜிலே வச்சு சாப்பிட்றது அது வந்து ஜீவனற்ற உணவாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி அவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சூடாக சாப்பிட்டா தான் அதுக்கு வந்து ஜீவன் அந்த ஃபுட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக்டர் சொல்லியிருந்தார். அதுபோல் நான் இவ்வளோ காலம் அதை பிளைண்டாக கர்த்தர் கொடுக்குற
அதாவது ஞானங்கள் அது போமிக்ரனேட்ஸ் போல் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை நான் அடைந்து கொள்ளாமல் ரொம்ப நாள் நான் கஷ்டப்பட்டேன். பட் இன்றைக்கி சபையில் சொன்னாங்க, தனிமையில் கர்த்தரோட பேசக்கூடிய அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. அதனால அவன் அடைந்த ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் கோலியாத்தை மேற்கொள்ள அவனுக்கு தைரியம் இருந்தது. அதுக்கு காரணம் தேவனோட அவன் தனிமையில் பல காலங்கள் ஸ்பெண்ட் பண்ணது தான் அப்படின்னு இன்றைக்கி சபையில் சொன்னாங்க. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நானும் வந்திருக்கேன். கர்த்தர் கொடுக்குற ஞானங்கள் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.